நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாயே உனக்கு 5 பிள்ளைகள் உண்டு. அப்ப அந்த ஒத்தனை தவிர மற்ற 4 பேரையும் கொல்லும் வாய்ப்பு கிடைத்தாலும் கொல்ல மாட்டேன்னு அர்த்தம். அர்ஜுனன் ஒத்தன் தான் எனக்கு எதிரி, கொல்லணும்னு அவனே, மற்ற 4 பேரையும் நான் கொல்ல மாட்டேன். அர்ஜுனன் என்ன கொன்னுட்டால் அர்ஜுனன் இருப்பான், உனக்கு 5 பிள்ளை. நான் அர்ஜுனனை கொல்லுட்டா நான் இருப்பேன், உனக்கு 5 பிள்ளை. ஆக மொத்தத்தில் உனக்கு 5 பிள்ளைகள் உண்டு. என்ன அவளுக்கு தானம் கொடுக்கவேவும் எதிர்த்து போச்சுப்போ. அப்போ தாயாரே வந்து தானம் பெற்று போனாள். அதுக்கப்புறம் மாயாச்ச சதக்கிரதோஹோ, இந்திரன் மாயா வந்து கவச்ச குண்டலங்களையும் வாங்கி கொண்டு போனார். பீஷ்மா அவமானாத்து சங்கியாயாம், வேணும்னு அவன் உள்ளத்தையே உடைக்கிறாப்புல பீஷ்மாச்சாரியர் பேசினாரு. நான் இந்த சேனைக்கு அதிபதியாக இருக்கிற வரைக்கும், நான் சேனாபதியாக இருக்கிற வரைக்கும் கர்ணன் போர்க்களத்தில் நுழையக்கூடாதுன்னாரோ இல்லையோ. அவன் வந்தால் நான் வரமாட்டேன்னு விட்டால் ஏன்னு துரியோதன் கேட்குறான். இவன் வேலை பார்த்து நான் பார்ப்பேனா, அவன் இருக்கிற யுத்த பூமியில் இருக்க மாட்டேன்னா அது பெரிய அவமானமாக போச்சு. ஒரு வில்லாளி வில்லை எடுத்து போரிட வரும்போது நீ வில்லாளியா நீங்கள் நிற்காதேன்னு சொல்கிறாருனால் அவர் வேற சிறந்த வில்லாளி. இப்போ இது போல் நாம சொல்லியிருந்தோன்னா ஒன்றும் கர்ணன் கவலைப்பட போகிறதில்லை, ஓங்கி ஒன்று கொடுத்துருந்தான்னா திரும்பியே வந்திருப்போம். ஆனால் சொல்கிறது பீஷ்மாச்சாரியர் சொன்னாரோ இல்லையோ, அது அவனுக்கு அவமானமாக போயிடுது. அதுக்கப்புறம் ரத சல்யாத்து தேஜோவதாச்சாபி, சல்யன் கர்ணனுக்கு தேர் ஓட்டின்னு இருக்கிறச்சே நீ தோத்துற போறேன்னு ரொம்ப எழுந்துட்டான் அவனு. ஒரு தேர் ஓட்டி நம்ம வண்டியில் ஓடிட்டு போகிறவர் நன்னா பார்த்து ஓட்டுப்பா, இங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குப்போ நிதானமாக பார்த்து ஒழுங்காக ஓட்டின்னு போ. ஓட்டுறவர் நம்மளை பார்த்து இடிச்சிருவோமோன்னு ஆரம்பித்தார்னா அதை நாம் இடிக்காதேன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சாமி, நீங்கள் உட்காருங்க, நான் ஓட்டின்னு போகிறேன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். வாஸ்தவம் தான், நீங்கள் கவலைப்படுறது, எப்போ இடிச்சிருவோமோ தெரியாது, பிரார்த்திச்சுங்க அப்படின்னுட்டே வண்டி ஓட்டுறவர் ஓட்டின்னு உடனே இறங்கி போடுவோம். ஆனால் கர்ணனால் இறங்க முடியல. அப்போ சல்யன் பண்ண அவமானமும் காரணம். கடைசியாக வாசுதேவன் அயேனச்ச, வாசுதேவனான கண்ணன் தனக்குன்னு ஒரு தர்மத்தை வேற கண்டுபிடிச்சாரோ இல்லையோ. மற்ற எல்லாம் போட்டோம், இந்த 6 கூட கர்ணன் தாண்டி விடலாம். ஆனால் கடைசியில் கிருஷ்ணன் அவருக்கு எதிர்கட்டி ஆயிட்டாரு. நான் சொல்கிறேன் கர்ணா, இப்போ தான் உன்னை முடிக்க போகிறோம், அர்ஜுனா அம்ப விடுன்னு கடைசியில் அவர் சொல்லிட்டாரோ இல்லையோ. அவர் சொல்கிறது கண்ணனுக்கும் ராமனுக்கும் பெரிய வித்தியாசம். இப்போ என்ன சொல்கிறார் வேதவியாசர்னா, ராமனாக இருந்திருந்தா இந்த காரியம் பண்ணியிருக்க மாட்டார், கண்ணனாக இருக்கவே தான் இந்த காரியம் பண்ணிவிட்டார். ராமனுக்கு வேற நியாயம், கண்ணனுக்கு வேற நியாயம். தர்ம மார்க்கத்தின்படி ராமன் நடப்பார், இதுதான் அவர் நியாயம். தான் நடந்த மார்க்கத்தை தர்மம்னு சொல்லிடுவார், இதுதான் கண்ணனுக்கு நியாயம். இந்த ரெண்டு எவ்வளோ பெரிய வித்தியாசம். தர்மத்தின்படி தான் ராமன் நடப்பார், அது அவருடைய நயம். ஆனால் தான் ஒரு மார்க்கத்தில் நடந்துட்டு அதுதான் தர்மம் அப்படின்னு 10 புலவர்களை வச்சு எழுதியே முடிச்சுடுவார் கண்ணன். அதுக்கு ஒரு வால்மீகி இருக்கார், வேதவியாசர் இருக்கார், எத்தனை பேர் இருக்கா, அவள் எழுத மாட்டாளா? இது நான் வேடிக்கைக்கு சொன்னே தவிர உண்மையும் அதுதான். கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்னு சாஸ்திரம் சொல்றது. ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாஹ தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கண்ணனே சனாதன தர்மம். ஆகவே அவரே தர்மம்னு இருக்கிறச்சே தன்னை தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, தர்மத்தை நன்கு நிலைநிறுத்துவதன் பொருட்டு கண்ணன் அவதரித்தார். தன்னை தர்மமா நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவதரிச்சிருக்கார், மற்ற தர்மத்தை இல்லை, தானே தர்மம்னு நிலைநிறுத்த. அதனால கடைசியில் கண்ணனும் எதிர்த்து போகவே கர்ணன் அழிந்து போனான். 7 காரணங்களை சொல்லிட்டு தர்மபுத்திரா இதில் எதிரியுமே ஒம்பங்கு இல்லையே, இவ எல்லாரும் சேர்ந்துன்னா கர்ணனுக்கு ஒன்று இருக்கா, இதில் ஒம்பங்கே இல்லையேனால் நீர் காரணம் சொல்லலாம் நாரதரே, ஆனால் அது உண்மை ஆகாதுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டோம். இத்தனை நாடி சொல்கிறதுக்கு திரும்ப அழுவாளான்னா அவன் உள்ளவனை ஒத்துக்க மாட்டேங்கிறது. என்னதான் இருந்தாலும் நான் கொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா, இந்த சண்டையை நான் கிடையாதுன்னு சொல்லியிருந்தா யாரும் நீங்கள் போட்டிருக்க முடியாது, என்னிடத்துல தான் அது இருந்தது, ஆனால் நான் சண்டையிட துடிந்தேன் அல்லவான்னு அவனுக்கு சோகம். ஏவம் சப்தஸ்தவ பிராத்தா பகுபிஷ்சாபி வஞ்சிதா நச்சோச்சா புருஷவியாகிர யுத்தேன நிதனங்கதா. யுத்தத்தில் வீரஸ்வர்க்கத்தை அடைந்திருப்பான் கர்ணன். இது வேற கோணத்தில் சொல்கிறார் நாரதர். இப்போ நீ அடிச்சேன்னே வச்சுக்கோ, ஆனால் நல்ல யுத்தத்தில் மரணம் அடைஞ்சதுனால வீரஸ்வர்க்கத்துக்கு போயிருப்பார். நீ உங்கள் அண்ணாவுக்கு வீரஸ்வர்க்கம் கொடுத்தியே, அதை நினச்சி சந்தோஷப்படேன்னார். இப்படி எல்லாருக்கும் சொர்க்கம் அனுப்பலான்னா இது ரொம்ப நன்னா இருக்கே, இது தர்மபுத்திரன் நினைக்கிறான். இப்போ வீரஸ்வர்க்கம் போறேங்கிறதுக்காக ஆளெல்லாம் கூப்பிட்டு தலையை வெட்டிகிட்டே இருந்தா நான் வெட்டினதுனால வீர சொர்க்கம் போயிடுவாள்னா அப்படியா எல்லாரையும் கொண்டுட்டு இருக்க முடியும்? சொல்வதும் எடுபடாது. அடுத்த அத்தியாயத்தில் சொல்றார், யுதிஷ்டிர மகாபாகோ நைனம் சோசித்து மருகசி ஜகிஷோகம் மகாபிராஜ்ய ஸ்ருணுச்சேதம் வச்சோ மம. தாயாரே வந்து சமாதானப்படுத்துறா யுதிஷ்டிரனை. நான் சொல்றேன், நான் தானே உனக்கு இப்படின்னு சொன்னேன், உங்க அண்ணன் கர்ணன்கிற நான் சொன்னேன், நான் தான் பெத்ததே கர்ணனே, இப்ப நான் உனக்கு சமாதானம் பண்றேன், நீ ஒன்றும் தப்பு பண்ணலே, உனக்கு தப்பு இல்லேன்னு சொல்லப்போ யத்வாச்சம் ஹிதகாமேன சுகிருதா ஹிதமிச்சதா ததா ததா திவாகரேணோக்தா ஸ்வப்ராந்தே மமச்சாகிரதா. நான் சொல்றது மட்டுமில்லே, கர்ணனுக்கு நான் போய் நல்லதை எடுத்துரைத்தேன், அவன் கேட்கல. அவனுடைய தந்தையாரான சூரிய பகவான் அவனுக்கு சொப்னத்துல வந்து நல்லது சொன்னார்.
இதுதான் உனக்கு நல்லது, நீ அதர்மத்தின் வழி நிற்கிறே, கருணா மாத்திக்கோன்னு சொன்னார். அவன் தந்தையார் சொன்னதையும் கேட்கல. அப்ப தந்தை சொன்னத்தை தாய் சொன்னத்தை கேட்காத போனால் ஒரு பிள்ளைக்கு கெடுதல் வந்து தானே தீரும். அதனால பிள்ளை கெட்டான் தர்மபுத்திரா, நீ தந்தை தாய் சொல்றதை கேட்கறவனாச்சே, உனக்கு கெடுதல் வராது. அவன் அதை கேட்காதனால கெட்டான் என்று சொல்ல போக அதுக்கும் தர்மபுத்திரன் ஏத்துக்கலே. சசாபச்ச மகாதேஜாக சர்வலோகேஷு யோஷிதா நகுஹ்யம் தாரயிஷ்யந்தி தேவம் துக்க சமன்விதா. அப்பதான் சாபம் போடுறான். தாயே, நீ என்னிடத்துல அப்பவே சொல்லியிருக்கணும், எப்ப மறைச்சிட்டியோ இனிமே நான் சாபம் இடுகிறேன், பெண்கள் உள்ளத்தில் ரகசியம் நிற்காது என்னார். இத்தனை பேர் சமாதானப்படுத்தினாலும் உள்ளத்துல சோகம் கவ்வி இருந்தது. அந்த சோகத்தோடு அவர் பேசுறதான் அடுத்தது. யத் பைக்ஷம் ஆச்சரிஷ்யாம விஷ்ணந்தகபுரே வயம் ஞாத்தீனு நிஷ்புருஷான் கிருத்வா நேமம் பிராப்சியாம துர்கத்தின். நான் நம்ம ஞாத்திகள் பங்காளிகள் அத்தனை பேரையும் கொன்னது பெருங்குற்றம். இந்த நாளில் நம்ம பங்காளிகளை பற்றி ரொம்ப கவலைப்படுறதே இல்லை. நம்ம யாரும் இப்போ கொல்றதில்லை, அடிக்கிறதில்லை, அதெல்லாம் பண்ணுறதில்லை. ஆனால் அவர்களுக்கு தான் நல்லது பண்ணுறோமன்னா. ஆனால் என்னமோ தர்மபுத்திரனும் விதுரனும் பேசுறதை பார்த்தா பங்காளிகளுக்கு நாம் நன்னா இருக்கோம்னா அவளை நன்னா வைக்கணும். அது ஓரொரு புருஷனுக்கோ பெண்ணுக்கோ கடமைங்கிறார். நாம் மட்டும் நன்னா இருந்துட்டு நம்ம அண்ணன் தம்பிகள் நன்னா இல்லை ஒன்று விட்டு அண்ணன் தம்பி சுமாராக இருக்கா, அவள் குடும்பம் கட்டப்படுறது, கல்யாணத்துக்கு கூட வழியில்லாத கட்டப்படுறான்னா நம்ம இஷ்டத்துக்கு நாம் வாழக்கூடாதுங்கிறார். அவளை பார்த்து அவளுக்கு வேலை இல்லையா, வேலை வாங்கி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி இல்லாத தவிக்கிறாளா, நாம் தான் பண்ணி வைக்கணும். அது பண்ணாதான் நாம் ஏன்னா அந்த 10வது நாள் காரியம் வரைச்சு அவனுக்கு சேர்த்து தர்ப்பணம் பண்ணுறோமோ இல்லையோ, அந்த பண்ணுறதுனாலே மாதாவனுடைய ஒரு குடல் சம்பந்தம் வந்துடுறது. ஒரு தகப்பனார், அந்த தகப்பனாருடைய கிளை தான் அவரும், அந்த தகப்பனார் கிளை இவர். என்ன நம்முடைய தாத்தா அவருக்கு முத்தாத்தான்னு ஒரு 7 தலைமுறைக்கு நமக்கு சம்பந்தி வருவாளோ இல்லையோ, அந்த பங்காளிகள் அளவுக்கு இவன் கண்டிப்பாக நல்லது பண்ணணும், அவனை விட்டே கொடுத்துடக்கூடாதுங்கிற சாஸ்திரம். அவனை விட்டால் பித்ரு தேவதைகளுக்கு அது கோபம் வருதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு தகப்பனார், அந்த தகப்பனாருடைய கிளை தான் அவரும், அந்த தகப்பனார் கிளை இவர். என்ன நம்முடைய தாத்தா அவருக்கு முத்தாத்தான்னு ஒரு 7 தலைமுறைக்கு நமக்கு சம்பந்தி வருவாளோ இல்லையோ, அந்த பங்காளிகள் அளவுக்கு இவன் கண்டிப்பாக நல்லது பண்ணணும், அவனை விட்டே கொடுத்துடக்கூடாதுங்கிற சாஸ்திரம். அவனை விட்டால் பித்ரு தேவதைகளுக்கு அது கோபம் வருதான். என்ன இந்த மொத்த பேருக்கும் பித்ரு தேவத்தை ஒருத்தரார் பொருள், இந்த கிளை இந்த கிளை இந்த கிளை எல்லாத்துக்கும் பித்திருக்கலோகத்தை ஒருத்தர். என்ன நம்ம பிள்ளை நம்ம சந்ததியாக பிறந்த ஒருத்தன், கூட பிறந்த ஒருத்தன் கஷ்டப்படுறான், அந்த பிள்ளை என்னை நோக்கி எதாவது நல்லது பண்ணப்படாதான்னு கேட்குறான். நான் என்ன இங்கேருந்து வந்தால் பண்ண முடியும்? அந்த பிள்ளை பண்ணலாமே, பண்ணலையேன்னு அந்த பித்திருக்கள்லாம் ரொம்ப கவலைப்படுவாளாம். அந்த மாதிரி நம்ம விட்டுடவே கூடாது. நம்ம அளவே பித்து சாபம் பயப்படுவோம். அவள் சாப்பமெல்லாம் போட மாட்டா, ஆனால் ரொம்ப வருத்தப்படுவாள். இந்த பிள்ளை இதை பண்ணாது இருக்கானே, கொடுக்க வேண்டிய அர்க்கியம் தர்ப்பணம் பிண்ட பிரதானம் தரமாட்டேங்கிறானே, அமாவாசையே பண்ணலையே, ஸ்ராத்தமே பண்ணலையே, இந்த பிள்ளை இப்படி பண்ணுறானே என்ன பித்திருக்கள் வருத்தப்படுவாளாம். நம்ம பங்காளிகளை நம்ம கவனிக்காத விட்டுட்டு அளவாக வருத்தப்படுவாளாம். அதனால தான் நம்ம அதை ஜாகிரதையாக இருந்துக்கணும். விடாமல் தர்ப்பணம் முதலானதை பண்ணணும். பங்காளிகளுக்கு எப்பவும் உதவியோடு இருக்கணும். அவள் கட்டப்படுறான்னு சொன்னால் நாம் பார்க்கணும். இல்லைன்னா இப்பேற்பட்ட ராஜா என்ன அழுகாடறான் பாருங்க. என் ஒருத்தனை கொண்டுட்டமா, இத்தனைக்கும் தப்பானவன், அவன் தீயவன், தீயவனை அழிச்சத்துக்கு இத்தனை பண்ணிட்டு நமக்கு நல்ல பங்காளி இருந்தால் அப்போ நம்ம எவ்வளவு செய்யணும்? அதை புரிஞ்சுன்னு நாம் எல்லாருக்குமா இந்த நாளில் நம்ம சொத்து நமக்கு சேர்த்துட்டே போகணும். எதுக்கு கார்த்தாலே அந்த ராத்திரி வரைக்கும் ஓடுறோமே, சேர்த்ததை ஒருத்தருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும் இல்லையோ? அப்படி இல்லை, வங்கி கணக்கில் ஏறிண்டே போனால் அதை தினப்படி பார்த்து ரொம்ப திருப்திப்பட்டுக்கிறா எல்லாருக்கும். அதுக்கு இப்போ அன்னன்னைக்கு பார்க்குறதுக்கு நம்முடைய வலைத்தளத்துலலாம் அப்போல்லாம் போய் பார்த்துன்னு வரணும். எனக்கு இன்னும் எவ்வளவு பணம் இருக்குதுன்னு போனால் தான் சொல்லுவாள். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, நம்ம கை தொலைபேசியிலேயே அனுப்பிச்சி விட்டுட்றா. உனக்கு இவ்வளோ கூடித்து, இன்றைக்கி இவ்வளோ கூடித்து நமக்கு ரொம்ப பெருமிதமாக நம்மளே இப்படி பூரி சாப்பில் இருக்கும். இன்றைக்கி இன்னும் 10,000 ரூபா கூடித்து, இன்னும் 20,000 ரூபா கூடித்து, சரி கூட்டிகிட்டே போகிறது. அந்த கட்டடம் இருக்கிற வரைக்கும் கூட்டிகிட்டு இருக்கு. கட்டடத்தையே ஒரு நாள் காணோம்னா என்ன ஆகும்? நாம் கொண்டு போய் எல்லா நகநட்டையும் அதுக்குன்னு ஒரு இரும்பு பொட்டி எடுத்து மொத்தத்தையும் கொண்டு வச்சு சர்வேஸ்வரன் ரட்சிப்பனோ இல்லையோ இந்த இரும்பு பொட்டி ரட்சிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொண்டு போய் வைக்கிறோம். பகவான் ஜெகத்தை ரட்சிக்கிறாரோ இல்லையோ தெரியாது சுவாமி, ஆனால் இந்த வங்கியில் இருக்கிற இரும்பு பொட்டி கண்டிப்பாக என்னை ரட்சித்து கொடுத்தும் கொண்டு போய் வச்சிடுறோம். வங்கி சாஸ்வதமா, பொட்டி சாஸ்வதமா, உள்ளே இருக்கிற நகை தான் சாஸ்வதமா, எதுவும் தெரியாது. ஆனால் எவ்வளவு தைரியமாக கொண்டு வைக்கிறோம் பாருங்க. அந்த நம்பிக்கை பகவான் இடத்துல இன்னும் நமக்கு வரல. அவர் ரட்சிக்க போகிறார், படைத்தவர் அவர். ஆனால் இத்தை நம்பி கொண்டு வச்சு ஏன் அதுலேருந்து ஒன்று எடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து, இந்த கோணத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பணம் வசரண்டே போய் அதில் ஒருவேளை ஒரு 10,000 ரூபா குறைச்சலாக இருந்தால் எனக்கு எதானு கஷ்டமானா, அது ஒரு எண்ணிக்கை தானே, அவ்வளோதானே. இந்த குறுஞ்செய்தி அனுப்புகிறாளோ இல்லையோ, உங்களுடைய கணக்கில் இன்னைக்கு 33,432 ரூபாய் உள்ளது. அவள் தப்பாக அடிக்கிறாள்னு வச்சுங்களேன். அவள் அடித்தவா
இன்னைக்கு 31,342 ரூபாய் இருக்குன்னு அடித்தா நானும் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ 33,000 அடிக்கிறது பதில் 31,000 அடிச்சிருக்கு. 31,000 தான் இருக்காக்கோன்னு நினச்சுன்னுட்டேன். நிஜத்தில் 33,000 இருக்குது. இப்போ நீர் தான் 31ன்னு பார்த்து ஒன்றும் கவலைப்படலையோ இல்லையோ. அந்த 2,000 ரூபாய் எடுத்து ஒருத்தருக்கு ஏதோ திருமங்கல்ய வாங்கணுமா கொஞ்சம் குடுமேன்னு கேட்டால் அது முடியாது. அது 33, நான் தப்பாக அடிச்சுட்டாளா 31ன்ட்டு நான் அப்போ சண்டைக்கு வருவேன். நீ தான் 31ன்னு பார்த்து சமாதானப்படுத்திட்டே அந்த 2,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போமேனால் அந்த கணக்கே நமக்கு ஒத்து வரல பாருங்க. அதனால தான் கூடிண்டே போகணும்னு நினச்சிருந்தா இதனால ஒன்றும் லாபம் இல்லை. அதில் கொஞ்சம் குறைஞ்சதுனால என்ன, நம்ம கூடுறதே சேர்க்கறதே 4 பேர் நன்னா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. அதை மேலே மேலே நாமே வச்சுருந்தா செஞ்சிட முடியும். இப்படி போய் சேர்த்து கொடுக்க வேண்டிய ஞாத்திகளை அழிச்சு விட்டேனேன்னு தான் தர்மபுத்திரன் கவலைப்படுறார். நான் கொலைக்கு வேற காரணமாயிருக்கேன். திரைலோக்கியஸ்யாபி ராஜ்யேன நாஸ்மான் கஷ்டித்து பிரகர்ஷயேது பாந்தவான் நிகதாம் திருட்வா பிருத்திவியாம் விஜயீஷினா. இந்த பந்துக்களெல்லாம் நன்னா வாழணும்னு நினச்சிருந்தா வரிசையாக பட்டியல் போடுறான். எந்தெந்த தாய்மார்கள்லாம் குழந்தைகளை பெற்று நன்னா வளர்த்து ஈவா நாளைக்கு நம்மளை நன்னா வச்சுக்க போறான்னு எதிர்பார்த்துருந்தாலோ அந்த பிள்ளைகளெல்லாம் நான் அழிச்சுனுட்டேனே. யாரெல்லாம் பொண்ணை பெற்று மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை குழந்தைகளோட நன்னா பார்க்க போறேன்னு நினச்சிருந்தேனோ அந்த மாப்பிள்ளைகள் எல்லாரையும் நான் அழிச்சுட்டேனே. யாராருக்கு ஒரு ராஜாவா இருந்து நான் உனக்கு வீடு இல்லையா வீடு கட்டித்தரேன், இவா இல்லையா இதை பண்ணித்தரேன்னு நான் சொல்லியிருக்கணுமோ அந்த அத்தனை பேருடைய வீட்டையும் வாசலையும் அவனுடைய உயிரையும் அழிச்சுட்டேனே என்று ஒன்னொன்னா சொல்லி கதறான் தர்மபுத்திரன். ஆமிஷே கிருத்தியமானானாம் அசுபம் வை சுனாமிவ ஆமிஷம் செய்வனோ ஹீட்டம் ஆமிஷஸ்ய விவர்ஜனம். ஒரு நாய்க்கு மாம்சத்துண்டுல ஆசை இருக்குமா. அந்த நாய் மாம்சத்துண்டை விரும்பின்னு போய் கிடைக்கிறதான்னு பார்த்து அதை எடுத்து அந்த எலும்பை கிடைக்குமா. எலும்பை கடிச்சிட்டு பல்லில் ஈரில் குத்தி அந்த எலும்பு துண்டு ரத்தத்தை வர வைக்குமா. மாம்சத்துண்டில் மாம்சமே இருக்காதான். ஆனால் அந்த எலும்பு குத்தி ரத்தம் வருதுலே அந்த மாம்சத்துண்டுலேருந்து ரத்தம் வரதான்னு நினச்சிருந்து அது சிரிக்கிறது. ஐயோ அந்த நாய்க்கு தன்னுடைய ஈருலேருந்து ரத்தம் வருதுன்னு கூட தெரியல. அதை போல் நான் என் பங்காளிகளை கொண்டு இப்போ அனுபவிக்க போகிறேனே. மாம்சத்தை தேடிட்டு போன நாய் எலும்பை கடிச்சுட்டு தன் ரத்தம்னு தெரியாதா போல நான் தவிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் கொன்னது என் ரத்தத்தை, என்ன என் ரத்தம் என் மாம்சம் என்னோட கூட இருக்க வேண்டியவாளை கொண்டுட்டு சிரமப்படுகிறேன். ந பிருத்திவியா சகலையா ந சுவர்ணஸ்ய ராசிபி ந கவாஸ்வேன சவர்ணேன தே தியாஜ்யாய இமேஹதாக. எப்பேற்பட்ட ஸ்வர்ணமோ ரத்தனமோ மாணிக்கமோ கொடுத்திருந்தாலும் பங்காளிகளை விட்டு கொடுக்கவே கூடாது. உறவு இருக்கணும், பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். அது இருந்தத்தானே வாழ்க்கையே. கடைசியில் நமக்கு நிறையா பணம் தங்கத்தால் ஒரு மாளிகை கட்டி உள்ளே உட்காந்து வச்சுட்டு பொட்டி பொட்டியாக நிறையா தங்க கட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனியாக உட்காண்டுரும் ஒரு காட்டுக்கு நடுவில் நம்மளை விட்டுட்டு போட்டோம். என்ன ஆகும் நம்ம நிலைமை? 4 நாள் இருப்போம், 5 நாள் அப்படியே அந்த தங்கத்தை தடவி பார்த்துட்டே இருக்கும். ரொம்ப நன்னா இருக்குது, ரொம்ப நன்னா இருக்குது. இதையே போட்டு படுக்கையாக்கி மேலே படுத்துட்டா கூட 4 நாள் 5 நாள் போச்சு. ஒத்தர் முகமும் கண்ணிலேயே படலை, யாரோட பேசவே இல்லை. ஒன்றும் இங்கேருந்து பல பேர் விதேசம் போவா, பொண்ணு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காளோ இல்லையோ, அங்கே கிளம்பி போடுவா, அவள் வேலைக்கு போடுவா. இவாளுக்கு ஒன்றும் பொழுதே போகாது. எப்போ திரும்பி வரலான்னு அங்கே போய் உட்காந்துருப்பா. யாரானு தமிழ் பேச மாட்டாளா? அப்போவே ஆசை வந்து இங்கே பேசிட்டு அங்கே போனால் பேச ஆள். எங்கேயான கடகண்ணிக்கு போயிருச்சே ஒருத்தரை பார்த்தோம், உட்காத்தி வச்சு 1/2 மணி பேசிட்டு தான் அவள் திரும்பியே வருவா. இவ்வளவில் இருக்குது நம்ம நிலைமை. இதுக்கு ஒத்துரும் வேண்டாம், பணத்தை வச்சுக்கிறேன்னு என்ன பண்ண முடியும்? ஒரு நாடு உடஞ்சிது பாருங்க, பெரிய நாடு இருந்தது, அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பெருசாக உடஞ்சிதே. கத்தையாக பணம் வச்சுருந்தா சாப்பிட ஒரு ரொட்டி துண்டு கிடைக்கல அன்றைக்கி நாடு. அன்றைக்கி கடைசியில் 1000 ரூபாய் கொடுத்தும் ஒரு ரொட்டி துண்டு கொடுன்னு கேட்போம், கெஞ்சுவோம், கிடைக்காது. இப்போ இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துடுத்து, வந்த அன்னைக்கு சோறு கிடைக்காது. எவ்வளோ பணத்தை எடுத்துட்டு போனவா பணத்தை கட்டியா வச்சுட்டுப்பா, சோறு கிடைக்காது, அன்னம் கிடைக்காது, படுக்க இடம் கிடைக்காது. ஒருத்தரை பார்க்கறதுக்கு சிரித்து 4 வார்த்தை பேசுறதுக்கு இல்லைன்னு விட்டால் வாழ்க்கையே ரசிக்காது. ஆனால் அது பகவானாக இருக்கட்டும், ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ பந்துக்களோ மக்களோட இருந்தால் தான் நம்மால் வாழறதுக்கே முடியும். இல்லையே ரிஷிகள்லாம் காட்டில் இருக்காளே, நான் காட்டில் மற்ற ரிஷிகளோடு இருக்கா, அவன தனியாக மட்டும் இருக்காளா? ரிஷிகள் இருக்கிறதுங்கிறது தங்களோட ஒத்த ஆன்மீக சிந்தனை இருக்கிற ரிஷிகளோட தான் அவளும் உட்காண்டிருக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆளரவம் இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லையே. இப்படி வேணா சொல்லுங்க, நான் நாஸ்திகனோட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அபக்தனோட இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க, ஒழுக்கம் இல்லாதவனோட இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆனால் மனிதனோடே இருக்க மாட்டேன்னு ஒத்துருமே சொல்ல முடியாது. 4 பேர் கூட இருந்தால் தானே நமக்கே வாழறதுக்கு முடியும். அப்படி இருக்கிற மொத்த பேரையுமே அழிச்சிட்டேனே. கண்ணன் ரொம்ப சாமர்த்தியமாக அனுப்பிட்டார். 2 பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே போயிட்டா. இதில் ஒன்றும் கௌரவர்கள் பக்கம்தான் அழிஞ்சுதுன்னே இல்லை, பாண்டவர்கள் பக்கத்தில் இவன் 5 பேர் தான் மிச்சம். கௌரவர்கள் பக்கத்தில் மொத்த பேரையுமே அழிச்சிட்டார். அஸ்வத்தாமா இருந்தான், சிரமப்பட்டான்.
கிருபர் போன்றவர்கள் இருந்தார்கள், அவ்வளவுதானே தவிர மற்ற அத்தனை பேரும் அழிந்தார்கள். யாரெல்லாம் பூமிக்கு பாரமோ மொத்த பேரையும் அழித்தார். அதை அழியவே தான் அவர் சிரமப்படுறார். அதை எல்லாரையும் இழந்துட்டேன். உபவாசை ததேத்யாபிர் விரத கௌதுக மங்களை லபந்தே மாதரோ கர்ப்பான் மாசான் தசச விப்ரதி. எத்தனை தாய்மார்கள் தங்கள் வயிற்றிலே 10 மாதம் சுமந்து பெத்த குழந்தை இழந்திருப்பா. அவள் அத்தனை பேருடைய சாபத்துக்கு நான் இப்போ ஆளாயிட்டனே. வயமேவாஸ்ய லோகஸ்ய விநாசே காரணம் ஸ்மிருதாக திருதராஷ்டிரஸ்ய புத்திரேஷு தத் சர்வம் பிரதிபத்ஸ்யதி. நாளைக்கு லோகம் முழுக்க புலவர்கள் என்ன தெரியுமா எழுதி வைப்பா? லோகத்தில் நன்னா கௌரவாளும் பாண்டவாளும் என்னமா வாழ்ந்துருந்தா, கடைசியில் அந்த குலத்தே இல்லாத போயிட்டானே இந்த தர்மபுத்திரன். இவனுக்கு இது வேணுமா? என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா தான் என்ன அப்படின்னு நாளைக்கு என்னையே பேசுவார்கள். ந சகாமா வயம் தேச்ச நச்சாஸ்மாபிர் ந தைர்ஜிதம் ந தைர் புக்தே வயம் அனிர்ன நார்யோ கீதவாதிதம். யாருக்கும் லாபம் இல்லாத போச்சு சொல்லு. இப்போ எங்களுக்கும் லாபம் இல்லை, நான் அழுதுன்னு இருக்கேன். அவள் ஆளே இல்லை, அதனால அழுதுன்னு தான் இருக்க போறா. அப்போ எங்களுக்கும் ராஜ்யம் இல்லை, அவனுக்கும் ராஜ்யம் இல்லை, அனைத்தையும் இழந்துட்டோமே. மக்கள் வேணும். நாமே நம்ம குடும்பத்தில் இதை நன்னா புரிஞ்சுக்கணும். அந்த நாளில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துருந்தோம். இப்போ பிரிச்சுனுட்டு எங்களுக்குள்ளேன்னா இருக்க முடியாது, ரசிக்காது. ரொம்ப அதுவும் குழந்தைகளை இப்போ குறைச்சி விட்டாளா, அதனால 4-5 பேர் குழந்தைகளான்னு இருந்தா. இப்போ அதுவும் இல்லை. எல்லாருக்கும் நாம் இருவர் நமக்கு இருவர், 2 பேர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டுருவோம். 2 குழந்தையாக இருந்தால் ரொம்ப கூடிகிட்டே போகிறதாமே. இன்னும் 25 வருஷத்தில் சீன தேசத்தையும் நம்ம தாண்டிடுவோங்கிறா. நம்முடைய மக்கள் தொலை அவ்வளோ வேகமாக போகிறதுன்னு அது எல்லாத்தையும் குறைச்சாகணும். நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுவும் வேண்டாம். நாம் இருவரே போருமே. இன்னும் இந்த ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கணுமான்னு அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டா நாம் இருவரே. இன்னும் கொஞ்ச நாள் போகிறது. கல்யாணம் பண்ணிண்டா தானே சுவாமி ஆபத்தே, வேண்டாம் நானே அப்படின்னு முடிச்சுட்டா எல்லாமே சௌக்கியமாக போடுன்னு நினைக்கிறேன். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே நானே. மே கூட வேண்டாம், நே என்பதோட நம்ம ரொம்ப தனியாக போடுறோம் இல்லையோ. இருந்து பார்த்தா பைத்தியம் தான் பிடிக்கும். கூட 4 பேர் இருந்தா தான் திருப்தியாக இருக்க முடியுமே தவிர அது பண்டிகையாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும் 4 பேரை பார்க்கணும், சிரிக்கணும், விளையாடணும், சேர்ந்து இருக்க வேண்டாமா? அது நமக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒத்து போல, அக்காதங்களுக்குள்ள ஒத்து போலேன்னா அடுத்து நம்ம குழந்தைகளையும் அங்கே அண்டை விடாத பண்ணிவிடுறோமே. இந்த அடுத்த கிளைகள் வரைக்கும் போகிறது. என் பிள்ளை அவளோட பேசக்கூடாது, அந்த பிள்ளை இவனோட பேசக்கூடாது, ஒருத்தருக்கு நீ அது கொஞ்சம் ஏழையோட வீட்டாக இருக்குது, அதனால் நம்ம பிள்ளை அவனோட பழகக்கூடாது, அவள் எங்கேயோ ஒரு தப்பு மாதிரிட்டு அவனோட என் குழந்தை வரக்கூடாது. இப்படியே பிரிச்சுன்னு விட்டுருந்தோம்னா குழந்தைகள் மனசில் நஞ்ச விதைக்கிறோம் இல்லையோ. நீ போகாதேன்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறா. அந்த நாளில் இந்த வீட்டில் போய் அந்த குழந்தை தங்கும், அந்த வீட்டில் போய் இந்த குழந்தை தங்கும். இவா தன் குழந்தைகளோட சேர்த்து வச்சு அந்த குழந்தைக்கும் சோறு போடுவா, அவள் நம்ம வீட்டுக்கு போனாலும் சோறு போடுவா. இப்படி தான் பல பேர் வளர்ந்துருப்பா. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லவே இல்லை. பார்த்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் இந்த குழந்தை ஏதானு சாப்பிட்ணுன்னு விருப்பப்படும். அவள் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அது பாவமாக தங்கள் அம்மா முகத்தை பார்க்கும். சாப்பிட்டோமா தரேன்னு சொல்கிறாள், அப்போவே சொல்லியிருக்கேனும் இல்லை, எங்கே போய் எதுவும் கேட்கக்கூடாதுன்னுட்டு அப்படின்னு சொன்னால் இது சப்த நாடி ஒடுங்கி போய் உட்காந்துரும். என்ன கொடுத்தா என்ன ஆகிட போகிறது? இப்போ நம்ம கூட பிறந்தவா தானே, அந்த பெரியம்மா அந்த சித்தி அந்த சித்தப்பா தானே கொடுக்குறாள்னா இதை ரொம்ப பிரித்து அவர் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வேற வடிவத்தில் லோகத்தில் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு விதத்தில் எல்லா இடத்துலையும் செவுத்தை கழிப்பிட்டோம். செவுறு கட்டி பிரித்து வட்டத்தை குறுக்கி நம்ம பார்வையே சுருங்கிப்படுத்து, மனசே சுருங்கிப்படுத்து. தாராளமாக மனசு இருந்து தாராளமாக பார்வை இருந்தால் ஆனந்தமாக வாழலாம். பார்வை சுருங்கித்தினால் வாழ்க்கையில் ஆனந்தமே கிடைக்காது. பார்வை விரிஞ்சு வட்டங்களை உடைச்சு பெரிய வட்டம் ஆக்கினோத்தானே நம்ம ஆனந்தமே பட முடியும். அதை போல இல்லாமல் இந்த வட்டத்தெல்லாம் உடைச்சுட்டேனே. திருதராஷ்டிரச்சன் பிரதிகி சௌபலேன நிவேதிதா தம்பிதா புத்திர கிரகித்வாத் அனுமேனேன ஏ ஸ்திதா. இத்தனைக்கும் எல்லாம் பட்ட தப்பு இந்த திருதராஷ்டிரன் குற்றம். தர்மபுத்திரன் கடைசியில் வாய் விட்டு சொல்கிறான். பெரியப்பா தப்பே சொல்ல மாட்டான், என்னானாலும் அவர் தான் பெரியவர் என்ன திருதராஷ்டிரன் ஒத்துட்டே தான் இருப்பார். அதனால திருதராஷ்டிரனுக்கே அவனை வைய முடியாது இருந்தது. இப்போ கடைசியில் இது மொத்தத்தையும் ஒரு நிமிஷம் தான் ராஜாங்கிறத உணர்ந்திருந்து இது கிடையாது அனுமதிக்க மாட்டேன்னு திருதராஷ்டிரன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அது சொல்லாதனால தானே இத்தனை தப்பா போச்சு. விதுரர் எத்தனை எடுத்து சொன்னார், சஞ்சயர் எத்தனை சொன்னார், இத்தனை நல்லது சொல்லும் துரியோதன் கேட்கலையே. அவன் தான் சின்ன பிள்ளை புரியலன்னு சொன்னார். இவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதி, அவருக்கு புரிஞ்சிருக்க வேண்டாமா? அவர் புத்திர பாசத்துக்கு கட்டுப்பட்ட அதர்மத்தின் வழி போயிட்டார். செஞ்சிருக்கவே கூடாது. பிள்ளை பாசம்னு பார்த்தா நாடு எவ்வளவு 2 பட்டு துண்டாகி கிடக்கிறது. இப்போ அவர் பிள்ளைக்காக பார்த்து இப்படி நடந்திருக்கலாமா? என்ன அவரையும் இழித்தான். கடைசியில் அவருக்கு என்ன கதி? இதே கதி தான். அவரும் காட்டுக்கு போய் எங்கே போனோன்னே தெரியாத மரணம் அடைஞ்சார். இதுதான் திருதராஷ்டிரனுடைய நிலை. புத்திர பாசம் வேண்டியதுதான். இப்போ பாசம் இத்தனை சொன்னதுக்காக அவள் தப்பு வழி போகிறதுக்கு கூட போகணும்னு அடியும் சொல்லவே இல்லை. அவர்கள் நல்லத்துக்கு போனதுக்கு நம்ம கூட நிற்கணுங்கிறது தான் பேச்சே. அவன் பேர்லையும் தப்பு சொன்னார். தனஞ்சய கிருதம் பாபம் கல்யாணேன உபஹன்யத்தே. கடைசியாக சொல்லி தன்னுடைய வாதத்தை முடிச்சுட்டு
நான் காட்டுக்கு போகிறேன்னு பிரகடனப்படுத்த போறார் தர்மபுத்திரர். இவ்வளவு நாள் இங்கே நான் நாட்டில் இருந்தாச்சு, ஏன் இத்தனை பாப்பம் நீர் பண்ணவே இல்லையே, பண்ணீர்னு சொல்லிக்கணுமான்னு அர்ஜுனன் கேட்குறான். இந்த சுவாமி சொல்றார், ஒரு பாப்பம் எப்போ தெரியுமோ விலகிறது? அழகான கருத்து பாருங்க. தனஞ்சய கிருதம் பாபம் கல்யாணேன உபஹன்யத்தே. நான் பண்ணியிருக்கிற பாப்பம் முதல்ல நாம பாப்பம் பண்ணேன்னு சொல்லிக்கொள்ள வேண்டும். சொல்லுவோமா? ஒத்தரட்ட வெளியில் சொல்லிக்கவே மாட்டோமோ இல்லையா? பண்ண தப்புன்னா அது கொஞ்சம் பேசாமல் இருக்கும் சுவாமி, இதான் அந்த நாளில் திறந்து அதை போய் பேசிகிட்டே இருக்க வேண்டாம், அது கூடாதுங்கிறார். நான் பாப்பம் பண்ணா பாப்பம் பண்ணேன்னு ஒத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அதற்குரிய பிராயஷ்சித்தம் தேடி பண்ணியாகணும். மூணாவது, வேற பல புண்ணிய கர்மங்கள் பண்ணியாக வேண்டும். கல்யாணேன கியாபனேன அனுதாபேன பశ్చాத்தாபப்படணும். நான் இந்த பாப்பம் பண்ணுட்டேனேன்னு தாபப்பட வேண்டும். தானேன நிறைய தானம் கொடுக்க வேண்டும். நான் ஒரு பாப்பம் பண்ணிட்டேன், இதை தியாகம் பண்ணுறேன், இதையும் கொடுத்துட்டேன், எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் பாப்பமும் நம்மக்கிட்ட இருக்குமா? என்ன சூக்ஷ்மான அர்த்தம்னா, கொடுத்துட்டேன்னால் அந்த கொடுத்து நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கிறது போகிற வேகத்திலே பாப்பமும் நம்ம விட்டு போயிடுங்கிறார். அதனால் நம்ம எதையும் வச்சுக்காமல் கொடுத்துடுவோம், பாபத்தையும் சேர்ந்து தொலைப்போம். தபசாபி, மேலும் தபஸ் வைராக்கியம், தனிமையில் இருத்தல், சுகபோகங்களை தொலைத்தல், காட்டில் வாழுதல், தவம் புரிதல், ஜபம் புரிதல், இதெல்லாம் செஞ்சாதான் செஞ்ச பாப்பம் போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதிலிருந்து விடுதலை அடைஞ்சாகணுப்போ நம்ம பாபத்தை தொலைக்கணும். ஆக எல்லாத்தையும் தானம் பண்ணிட போகிறேன், நாட்டை வச்சுக்க போகிறதில்லை, காட்டுக்கு போயிட போகிறேன், அங்கே போய் தவம் பண்ண போகிறேன், என் உடம்பை நானே வருத்திக்க போகிறேன். இதுதான் நான் பண்ண பாபத்துக்கு பிராயச்சித்தம். ஆகவே நான் நாட்டில் இருப்பதாக இல்லை, இனி இல்லற தர்மமும் இல்லை, காட்டுக்கு போகிறேன், ராஜ தர்மமும் இல்லை, புறப்பட்டேன் அப்படின்னு தர்மபுத்திரர் பிரகடனப்படுத்திவிட்டார். புறப்பட்டாரா, போக விட்டாளா? ரெண்டுமே பார்க்கணுமோ இல்லையா? அவர் புறப்படுறேன்னு சொல்லட்டும், ஆனால் இவ போக விட்டுருக்கணுமே. என்ன பேச்சு நடந்தது, ஒத்தொத்தரை என்ன சொல்கிறா, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் வந்துட போகிறது. இப்போ